உங்களோட கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நாமத்தினாலே யாரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானமும், தேவனுடைய கிருபையும், சுகமும், பலனும், பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாங்கள் நேற்றைய தினத்தில் சந்தோஷத்தை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். மனிதன் சந்தோஷத்துக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நிரந்தரமான சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவானோரிடத்தில் இருக்கிறது என்பதை குறித்த சில கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு, அதாவது சந்தோஷம் இன்னும் அதிகமாயிருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் ஆரம்பத்திலே சொன்ன சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற சந்தோஷமும், 22வது வசனத்தில் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொன்ன அந்த சந்தோஷமும் பெற்றுக்கொண்டதினால் கிடைக்கிற சந்தோஷம் அல்ல என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறேன், நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேன், அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அல்லது நான் அந்த காரியத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்காக நான் உரிமையாக்கிக் கொள்கிறேன். அப்பொழுது வருகிறதான சந்தோஷத்தை குறித்து அல்ல இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல பேசுகிறது. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற அல்லது உரிமையாக்கிக் கொள்ளுகிற பொழுது, ஆசை நிறைவேறுகிற, விருப்பம் நிறைவேறுகிற பொழுது என்னுடைய இருதயத்திலே உருவாகுகிறதான சந்தோஷத்தை அல்ல இயேசு கிறிஸ்துவானவர் ஆரம்பத்திலே சந்தோஷம் என்று குறிப்பிடுவது. 24வது வசனத்திலே உங்கள் சந்தோஷம் இன்னும் அதிகமாகும்படியாக, நிறைவாயிருக்கும்படியாக கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இது ஒரு மேலதிகமான ஒரு சந்தோஷமாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக சொல்லுகிறார். நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்றால், ஏற்கனவே ஒரு சந்தோஷம் உள்ளே இருக்கிறது, ஒரு விதமான சந்தோஷம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த மன நிம்மதி, மகிழ்ச்சி இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை, அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான மகிழ்ச்சியை யாராலும் பிரித்து கொள்ள முடியாது என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். அதை நாங்கள் நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம். பெற்றுக்கொள்வதனால் கிடைக்கிற சந்தோஷத்தை விட முக்கியமான சந்தோஷம் தன்னுடைய இருதயத்திலே உருவாகுகிறதான சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி உருவாகுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுது, இருதயத்தின் கதவை தட்டுகிறார். ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு திறந்தால் அந்த நபரோடு கூட இயேசு கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் அந்த மனுஷனோடு கூட, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையோடு கூட, அந்த மனுஷனுடைய பிரச்சனைகளோடு கூட, அந்த மனுஷனுடைய எல்லா காரியங்களோடும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் இணைக்கப்படுகிறார். அப்படி இணைக்கப்படுகிறதான பொழுது அந்த மனுஷனுக்குள்ளே வருகிறதான அந்த சந்தோஷம், அது பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கிற பொழுது கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் விரும்புகிற காரியம் வாய்க்கிற பொழுது எங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிறதான சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய உலகம் எந்த சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், வாய்க்கிற பொழுது, விருப்பம் நிறைவேறுகிற பொழுது கிடைக்கிறதான
சந்தோஷத்தை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனிடத்தில் கிருபை பெற்ற தேவ ஜனமே, அதுவும் சந்தோஷம்தான். ஆனாலும் அதை பார்க்கிலும் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய நாமத்தினால் எங்களுக்கு கிடைக்கிறதான சந்தோஷம் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்கிறது. அதனுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. அந்த சந்தோஷம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவதாக, ஆளுகை செய்வதாக. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.